Very good morning, my dear students. In today's video session, we'll be learning from 13th chapter, warehousing. Now let's move on to the video session. Warehousing. Ware means products or goods. Housing, that means the place where they'll store the goods. Before and all, we used to call it as godowns. Godowns நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. Okay, it is a storage for products or goods. Now we'll see the meanings of warehouse. It is a place where goods are stored for future use and for distribution. So எதுக்காக இந்த warehousing? Suppose நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிடுறாங்க. In the same day they won't be distributing. ஒரே நாளில் மேனுஃபேக்சர் பண்ணது எல்லாமே செல் ஆகாது. Okay, so what they'll do is that they'll store this. இந்த குட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ எப்போல்லாம் தேவையோ அட் தட் டைம் தேல் பி டிஸ்ட்ரிபியூட்டிங். ஓகே, ஸோ த பிளேஸ் வேர் தே ஸ்டோர், எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் வேர் ஹவுசிங் அப்படின்றது மீனிங். தென் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ், இட் இஸ் அக்கார்டிங் டு ஜே ஸ்டீஃபன்சன். A warehouse is an establishment for the storage or accumulation of goods. ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அக்யூமுலேஷன், நிறைய அக்யூமுலேட் ஆகுது, அதிகமான அளவுக்கு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அந்தந்த வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நவ் யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர் ஹவுசிங். ஓகே, ஸோ வேர் ஹவுஸ் அப்படின்றது ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. வேர் ஹவுசிங் இட் மீன்ஸ் when goods are not needed, அதாவது போதுமான அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்க பொருளை என்ன பண்ணுவாங்க, மிச்சம் இருக்க குட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போது ஸ்டோர் பண்ணும்போது சில குட்ஸ் ரொம்ப நாள் இருக்காது. ஓகே, இஃப் யூ டேக் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் சீக்கிரமாகவே கெட்டு போகக்கூடிய பொருட்கள். ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அது கோல்ட் ஸ்டோரேஜ், ஒரு ஃப்ரீசிங் இருக்கிற ஒரு இடத்துல ரொம்ப குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. ஸோ எந்தெந்த பொருளை எப்படிலாம் வைக்கிறாங்களோ அதுக்கு பேர் வேர் ஹவுசிங். ஓகே, ஸோ வேர் ஹவுஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர் ஹவுசிங். வேர் ஹவுஸ் அப்படின்னா இட் இஸ் அ பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்ட். பொதுவாகவே எல்லா குட்ஸும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் வேர் ஹவுஸ். எந்தெந்த குட்ஸ் எங்கெங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி பதப்படுத்தி வைக்கிறாங்களோ தட் இஸ் வேர் ஹவுசிங். Then here in warehouse it holds goods for storing purpose. Warehouse only ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி மட்டும்தான் வைக்க முடியும் அந்த இடத்துல, அந்த வேர் ஹவுஸில். ஆனால் வேர் ஹவுசிங் அப்படின்றது அதோடைய குவாலிட்டி தரம் கெட்டு போகாமல் அளவு, அந்த தரம் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரேஜாக இருக்கணும், அதை எப்படி நான் பதப்படுத்தி வச்சேன்னா எனக்கு கடைசியில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிற வரைக்கும் அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். தட் இஸ் வேர் ஹவுசிங். நீட் ஃபார் warehousing. Whenever warehousing is needed, it is due to mass production. Mass production na nariya urpathi pandrathu in large quantity when they produce goods. The nature of commodities, அந்த பொருள் எப்படிப்பட்டதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறது. தென் சீசனல் ப்ரொடக்ஷன் பட் ரெகுலர் கன்சம்ஷன், அதாவது ஒரு டைம் மட்டும்தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பட் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ரெகுலர் ப்ரொடக்ஷன் பட் சீசனல் கன்சம்ஷன், ரெகுலராக இந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் ப்ராக்சிமிட்டி டு ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ், எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் குறைவே இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. நவ் வில் சி ஒன் பை ஒன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ் ப்ரொடக்ஷன். இட் மீன்ஸ் ப்ரொடியூசிங் இன் லார்ஜர் குவான்டிட்டி. அப்போ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்றதுக்காக ஒரே நாளில் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காது. ஸோ வில் பி ஸ்டோரிங் தட். தென் நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ், பொருளை பார்த்தே நம்ம எடை போடுறது. எக்ஸாம்பிள் இயர் இட்ஸ் கிவன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதை கோல்ட் ஸ்டோரேஜில் மட்டும்தான் நம்ம பதப்படுத்தி வைக்க முடியும். ஈவன் ஃப்ளார்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் டைப் ஆஃப் குட்ஸ், இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்கணும். வேர் ஹவுசிங் சொல்லும்போது இது கோல்ட் ஸ்டோரேஜில் மட்டும்தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். தென் சீசனல் ப்ரொடக்ஷன் பட் ரெகுலர் கன்சம்ஷன். இப்போ ரைஸ் வீட் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா ரெகுலராகவே நம்ம கன்சியூம் பண்ண, டெய்லியுமே நம்மளுடைய அன்றாட தேவைக்கு டெய்லியுமே நம்மளுக்கு அது தேவைப்படுது.
ஸோ இப்போ ரைஸ் அப்படி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு சீசன் 3 months ஒரு வாட்டி. அவங்களுக்கு மெயின்லி இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் தே ஆர் ஃபேமஸ் ஃபார் ரைஸ். ஸோ எந்தெந்த சீசனில் வந்து ரைஸ் விளையுமோ அப்போ தான் வந்து அவங்க அதை கல்டிவேட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே என்ன ரைஸ் மொத்தமாக என்ன பண்ணுவாங்க சேகரித்து வச்சு they'll be storing in warehouse. ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த ரைஸ் அண்ட் வீட் வந்து நம்மளுக்கு டெய்லியுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது உற்பத்தி பண்ணுற அந்த சீசனல் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இது. அதாவது ஒன்ஸ் இன் 3 months நான் சொன்னேன் இல்லையா, இது இந்தந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இது கல்டிவேட் பண்ணி வைக்க முடியும். தட் இஸ் அவங்க விளைவிக்க முடியும். அப்போது அந்தந்த டைமில் வந்து அவங்க விளைவிச்சாலும் அதிகப்படியான வந்து they'll produce. இதை வந்து நம்மளுக்கு டெய்லியுமே கிடைக்கிற அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன் ரெகுலர் ப்ரொடக்ஷன் பட் சீசனல் கன்சம்ஷன். எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சில சீசன் மட்டும்தான். எக்ஸாம்பிள் ஹியர் இட்ஸ் கிவன் அம்ப்ரெல்லா அண்ட் ரெயின் கோட்ஸ். அம்ப்ரெல்லா வந்து நம்ம மோஸ்ட்லி மழை வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஈவன் டியூ டு சம்மர் டேஸ் ஆல்சோ, அதாவது சம்மரில் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது கொடை எடுத்துகிட்டு போவோம். அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் அனாவசியமாக மார்னிங்கோ ஈவினிங்கோ மழையே இல்லை வெயிலும் இல்லாதப்போ we won't use a ரெயின் கோட்ஸ் ஆர் அம்ப்ரெல்லா. ஸோ இதோடைய யூஸ் வந்து ரொம்ப ரேராக இருந்தாலும் இதோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ரெகுலராக இருக்குது. தென் ப்ராக்சிமிட்டி டு ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ். ஸோ தீஸ் டைப் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ப்ராப்பர் மேனர். இந்த மாதிரி இருக்க எல்லா குட்ஸுமே அந்தந்த வேர்ஹவுஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எப்போல்லாம் டிமாண்ட் வருதோ, எப்போல்லாம் மக்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ அட் தட் டைம் they'll be distributing it to the public without any shortage. Now we'll see the types of warehouses. எந்தெந்த மாதிரி டைப்ஸ் warehouse இருக்குது that we'll see. It is divided into 2 types, that is on the basis of ownership, on the basis of commodities stored. On the basis of ownership, it is thus divided into 7 types, that is private warehouse. ப்ரைவேட்னா தனி நபர் ஒருத்தர் வந்து இந்த வேர்ஹவுஸ் வச்சுருக்கிறது. தென் கவர்மெண்ட் will provide the warehouse for the public to store their products. Then public warehouse, cooperative warehouse, bonded warehouse, institutional warehouse, the last distribution center warehouse. The first one, private warehouse. Private warehouse அப்படின்னு சொல்லும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். ஹியர் எக்ஸாம்பிள் இட்ஸ் கிவன் மிஸ்டர் எக்ஸ் ஓன்ஸ் அ ஃபேக்ட்ரி. மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. அவருடைய குட்ஸ் மட்டுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு வேர்ஹவுஸ் பில்ட் பண்ணுறாரு. ஓகே, ஒரு வேர்ஹவுஸ் ஒரு குடோன் மாதிரி கட்டிட்டு அதில் அவருடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறார். அவருடைய ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் உற்பத்தி நிறையா பண்ணியிருக்காரோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறார், ஸ்டோர் பண்ணி வைக்கிறார் இல்லையா. ஸோ தட் வேர்ஹவுஸ் வில் பிலாங் டு ஹிம் ஒன்லி. ஸோ அவர் என்னெல்லாம் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரோ அதை மட்டும்தான், அது எல்லாமே வந்து அவருடைய யூஸ்க்காக வைக்கிறதுனால அவரே ஒரு வேர்ஹவுஸ் கட்டியிருக்கார் இல்லையா. ஸோ ஒன்லி ஹீ கேன் ஓன் தட். அவருடைய வேர்ஹவுஸ்ன்றது அவருக்கு மட்டும்தான் அது சொந்தம் வரும். வேறு யாருமே வந்து அதை ஓனர்ஷிப் எடுக்க முடியாது. So it is managed as separate department. Only his own products will be kept there. அவருடைய பொருள் மட்டும்தான் அங்கே வைக்க முடியும். Then public warehouse. Here another example. மிஸ்டர் எக்ஸ் இவரே வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் எல்லாமே அவருக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பட் ஹீ கேனாட் பில்ட், அவரால் வந்து ஒரு வேர்ஹவுஸ் கட்ட முடியல. அப்போது அவர் என்ன பண்ணுவார், பப்ளிக் வேர்ஹவுஸில் எடுத்து போய் வைப்பார். பப்ளிக் வேர்ஹவுஸ் அப்படின்றது பொதுவாகவே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ் பை ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல இவரும் போய் அவருடைய குட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் அப்படியே அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்காமல் they'll be paying rent. அவங்க வைக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு they'll be paying rent for that. Then government regulates the operation, issues license to private individuals. யாரெல்லாம் வைக்கிறாங்க, யாரெல்லாம் அவங்களுடைய குட்ஸ் ஸ்டோர் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதை வந்து அங்கே they must pay and get that license. Next warehouse is government warehouse, where it was fully owned and managed by the government. Full and full அவங்களே ஓன் பண்ணுவாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ they'll be doing. இங்கே வந்து அவங்களுடைய குட்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஆல்சோ, ஈவன் ப்ரைவேட் பீப்புள் கேன் ஆக்குப்பை த வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ். இட் இஸ் ஓன்ட் அண்ட் மேனேஜ்ட் பை த மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். நம்ம ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் பற்றி படிச்சிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரம் த வில்லேஜ் சைட், ரூரல் சைட் தான் மோஸ்ட்லி they'll be encouraging this.
So this cooperative warehouse mainly for the agriculture cooperative. வேளாண்மை அதாவது agriculture related products they'll be storing here. Example, if you take National Cooperative Development Corporation. So in short they'll be calling it as NCDC. Then bonded warehouse. This warehouse especially for the imported goods சொல்லும்போது இங்கே வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, அதாவது வெளியூர்லேருந்து குட்ஸ் வாங்கி இங்கே விற்கிறவங்க. அப்போது வெளிநாட்டிலேருந்து வருது இல்லையா, வெளிநாடுலேருந்து ஒரு குட்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா. இம்போர்ட்டிங் மீன்ஸ் ரிசீவிங் குட்ஸ் வித்தின் த கண்ட்ரி ஃப்ரம் அதர் கண்ட்ரி, அதாவது வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்கிறது. ஓகே, ஸோ இந்த குட்ஸ் வந்து மேபி அவங்க த்ரூ கார்கோ ஃப்ளைட்டு, அதாவது ஃப்ளைட் மூலியமாக வரலாம், இல்லை ஷிப் மூலியமாகவும் வரலாம். ஸோ இங்கே வேறு நாட்டிலேருந்து இங்கே வரும்போது ஜஸ்ட் லைக் தட் தே ஓன்ட் கிவ் இட் டு த பையர். யார் வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக தரமாட்டாங்க. அதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக டேக்ஸ் கட்டியாகணும். ஏன்னா வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு அவங்க வாங்கும்போது அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டிஸ் டேக்ஸ் எல்லாமே பே பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பையர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அது பே பண்ணுற வரைக்கும் இந்த குட்ஸ்லாம் வந்து இந்த வேர்ஹவுஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as bonded warehouse. Next one is institutional warehouses. ஸோ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் ஈச் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பேங்க்ஸ், ரயில்வேஸ், ஸோ இவங்களுக்குலாம் அவங்களே தனித்தனியாக ஒரு வேர்ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருள் மட்டும் தான் இருக்கும். பேங்க் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் they'll be having. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வர பொருட்கள் டிஸ்பேச் ஆகிறது அண்ட் தென் அகெயின் ஏற்றுமதி ஆகிறது, எவ்ரிதிங் அவங்க அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் they'll be maintaining their own warehouses. Then distribution center warehouses. ஸோ த குட்ஸ் தட் ஆர் கெப்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வர பொருளை ஜஸ்ட் வித்தின் 1 or 2 டேஸ்லேயே வந்து டிஸ்பேச் ஆகிடும். அந்த 1-2 நாட்களுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ தட் வேர்ஹவுஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா அந்த குட்ஸ் எல்லாமே இமீடியட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கும். Then now we'll be learning about the warehouse on the basis of commodities. These are 4 types. General warehouses, special commodity warehouse, cold storage refrigerated warehouses, climate controlled warehouses. Now general warehouses. So this warehouse is for the general products, that is food, grains, all the dried ones. Okay, then special commodity warehouse. Special commodity, that is cotton, tobacco, wool. These product which should be kept safely. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்ற சில பொருட்கள்லாம் வந்து ஸ்பெஷல் கமாடிட்டி, இதுக்குன்னே வந்து ஸ்பெஷல் வேர்ஹவுஸ் they'll be having. Then cold storage we know that it is for vegetables, fruits, fish, butter, meat, இதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகுமோ அதெல்லாம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸோ கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்கும்போது அதன் நாட்கள் இன்னும் அதிகமாகும். Then climate controlled warehouses. So goods that are stored under different climate may lose its metabolism. அதாவது மெட்டபாலிசம் என்ன அப்படின்னா எனி ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் தட் வி கன்சியூம், ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ நம்ம வந்து டைரெக்டாக பறித்து நம்ம சாப்பிடும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த விட்டமின்ஸ் ஆகட்டும் இல்லை எனிதிங் மினரல்ஸ், அயன் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இமீடியட்டாக அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, எனிதிங் தட் கன்வெர்ட்ஸ் ஃப்ரம் எனி ப்ராடக்ட், இது வந்து மெட்டபாலிசம் சொல்லுவோம். இது டைரெக்டாக கன்வெர்ட் ஆகிறது வந்து மேபி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி அந்த ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ நம்ம சாப்பிடும்போது ஸ்டோர் பண்ணி தான் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வெளியே வச்சு சாப்பிடுவோம்ல, அப்போது டைரெக்டாக சாப்பிடக்கூடிய அந்த எனர்ஜி இல்லை எனி மினரல்ஸ் விட்டமின்ஸ் வந்து நம்மளுக்கு 2-3 டேஸ்க்கு அப்புறம் சாப்பிடும்போது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது அது வேறு. ஸோ இந்த பறிக்கிற அந்த ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ நம்ம எப்படி அதோடைய தன்மை அப்படியே மெயின்டைன் ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டோர் பண்ணுறது எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஈவன் ஃப்ளார்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க. பெங்களூர்லேருந்து ரோசஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஊர்லேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்குது ஃப்ளார்ஸ் எல்லாம். ஜாஸ்மின் எவ்வளோ ரொம்ப ஃபேமஸ் வந்து மதுரை. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃப்ளார் எப்படி இருக்கோ அதோடைய பட் அப்படியே அந்த மொட்டு எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து கடைசி வரைக்கும் அந்த மொட்டாவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஸ்டோர் பண்ணியிருந்தால் அதோடைய நேச்சுரலாக இருக்கிற அப்படியே அதோட தன்மை மாறாமல் அப்படியே அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஓகே, த ஒன் ஹூ இம்போர்ட்ஸ் தட், யார் வந்து அதை
வாங்குறாங்களோ த பையர், இதை எப்படிலாம் முடியும் அப்படின்னு பார்த்தா ஒன்லி த்ரூ திஸ் டைப் ஆஃப் வேர் ஹவுஸ். ஸோ அந்த கிளைமேட் எப்படி அந்த மலர் வந்து ஒரு செடியில் இருக்கோ அதே கிளைமேட் வந்து இந்த வேர் ஹவுஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதால தான் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக அது போகும்போது அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி போய் சேரும். ஓகே, ஃப்ரெஷ்ஷாகவே போய் ரீச் ஆகும் பையருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளைமேட் கண்ட்ரோல்டு வேர் ஹவுசஸ். அதோடைய நேச்சர் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தென் ஆட்டோமேட்டட் வேர் ஹவுசஸ். ஸோ திஸ் ஆட்டோமேட்டட் வேர் ஹவுசஸ், தட் மீன்ஸ் all the products will be packed automatically. இதுக்குன்னு வந்து சில advanced machines they'll be having. So improved machines that will do, அதாவது ஒரு ஹியூமன் செய்கிற வேலையை அதுவே செஞ்சிடும். பேக்கிங் பண்ணுறது, எவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம ஈக்குவலாக அளந்து, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறது மேனுவலாக பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ் அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு குட்ஸ் வந்து எடுத்து அவங்க பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து அதை பேக்கிங் பண்ணும்போது 1 kg பேக் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ மேனுவலாக நடக்கும். இது இட் வில் டேக் டைம். பட் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஃபாஸ்டராக ஈக்குவலாக இட் வில் பி பேக்ட். ஸோ இட் ரிக்வைர்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லார்ஜ் டர்ன் ஓவர் ஆஃப் குட்ஸ். அப்போ குட்ஸ் வந்து லார்ஜர் குவான்டிட்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் திஸ் கைண்ட் ஆஃப் வேர் ஹவுஸ் வுட் பி யூஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆகும். ஏன்னா அவங்க நிறைய ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால they must invest more. Okay students, with this I think this video session is over. In the next video session we'll be learning about the functions of warehouses. Warehouses oda enna functions irukku. Okay, thank you students. Go through the video session again. Have a nice day.